இங்க அமெரிக்கால இருக்க பெரிய கம்பெனில இந்தியாவை சேர்ந்த சிஓ அகில்ன்றவர் இந்தியாவுக்கு திரும்பி வர போறதா நியூஸ் வருது. அதை தெரிஞ்ச ஆந்திரா சிஎம் நம்ம ஸ்டேட்டுக்கு தான் அவர் முதல்ல வரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சண்டை போட்டு அவரை வர வச்சு பெரிய பாதுகாப்புலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனாட்சி போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. தென் அவர் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து மீட்டிங்ல அட்டன் பண்ணி முடிக்கிறாரு. அப்ப சிஎம் ஓட பிஏ அவரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அப்ப ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு போய் நம்ம சாப்பாடு போட்டு அவர் கவுத்தலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. ஆனா சிஎம் அவெல்லாம் வேணாம், அவருக்கு ரொம்ப பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கூட தான் மீனாட்சி இருக்காங்க, நீங்க தைரியமா அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு. தென் இவருமே அனுப்பி வைக்கிறாரு. ஃபார்ம் ஹவுஸ்லயும் இவங்க ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒர்க் பண்ற எல்லாருமே கடத்துறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி சண்டை போட்டு பாக்குறாங்க, இருந்தாலுமே அவரை கடத்திட்டு போயிடுறாங்க. இது தெரிஞ்சமே சிஎம் அவன் ஃப்ரெண்டு மேல ரொம்ப கோவப்படுறாரு. அப்பன்னு பார்த்து கடத்திட்டு போன ரவுடி கால் பண்ணிடுவானா ஜெயில இருக்க, அவனை ரிலீஸ் பண்ணாதான் இவரை விடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். தென் சிஎம் நாளைக்கு மீட்டிங் இருக்கு, இவர் எல்லாமே எப்படி சமாளிக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்பன்னு பார்த்து மீனாட்சி இவர மாதிரி வேற ஒரு ஆளை போலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. சோ அவரை மாதிரி ஒரு ஆளை சர்ச் பண்ணி பாக்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து ஒரு வீடியோல ஒரு ஆட்டோக்காரனை பாக்குறாங்க, அவன் தலையில முடியலாம இருக்கு, இருந்தாலுமே அவரை கூட்டிட்டு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு நாளுக்குள்ள அவரை கண்டுபிடிக்க யாரா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஆனா ஒரு பிரச்சனை இல்ல, அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு, அதனால யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே மீனாட்சி நான் கூப்பிட்டா வருவாருன்னு சொல்றாங்க. சிஎம் எப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் இவங்க என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க. ஆனா அவர் விட்டு நான் பிரிஞ்சாலுமே என்னோட ஞாபகம் அவருக்குள்ளேயே தான் இருக்கும், அதனால வேற ஒரு பொண்ணை கூட பார்க்காம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் கூப்பிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கையா சொல்றாங்க. பட் ஹீரோ இவங்க நினைச்ச மாதிரியா இல்லாம கல்யாணம் பண்ணி 5 குழந்தைய பத்தி ஒய்ஃப் கூட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு.